வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டு இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க. 18ஆம் தேதி அரசியலமைப்பு பாதுகாப்பு மாநாடு பாட்னாவில் ராகுல் காந்தி அறிவிச்சிருக்காரு. இது பல மாநிலங்களிலிருந்து முதல்வர்கள் வருவாங்க, ஸ்டாலின் உட்பட நிறைய பேர் வருவாங்க. இந்த மாநாட்டுக்கு இன்னும் பீகார் அரசாங்கம் அனுமதி கொடுக்கல. ஏன்னா இப்போ அந்த மாநாடு நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சில வேலைகள் பண்ணுறதா சொல்கிறாங்க. அந்த மாநில எல்லைகள் சீல் வைக்கப்படலாம். பிரியங்கா காந்தி, ராகுல் காந்தி உள்ளே அரெஸ்ட் செய்யப்படலாம். ஏன்னா பதட்டமான சூழ்நிலை உருவாகுதுன்னு. ஸ்டாலின் அவர்கள்லாம் போகிறாரு, அவர் தடுத்து நிறுத்தப்படலாம், இல்லை அரெஸ்ட் பண்ணாலும் படலாம் அப்படிங்கிற மாதிரியான வரக்கூடிய செய்திகள். இப்போ என்ன நடக்க போகுது, பிஜேபி என்ன பண்ணணும், ஏன் இந்த அரசியலமைப்பு மாநாடு நடக்கக்கூடாதுன்னு பிஜேபி நினைக்கிறாங்க. இப்போ இதில் நிதிஷ்குமாருடைய நிலைமை என்ன? ஏன்னா ஒருவேளை வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு இது முன்னோட்டமாக அமையுமா? ஏற்கனவே ஆம் ஆத்மிக்கு இப்போ மேற்குவங்காள முதலமைச்சர் மம்தா பானர்ஜி டெல்லியில் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் பீகாரை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணி வலிமையாக இருக்குது. அப்போ எல்லா இந்தியா கூட்டணியில் இருக்க மெம்பரும் பீகாரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்போ என்ன நடக்க போகிறது, ஏன் திடீரென்று ராகுல் காந்தி பாட்னாவை தேர்ந்தெடுத்தார், அதில் உள்ள சூட்சமம் என்ன, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆங்கில நாளேடுகள் என்ன சொல்லுது, ஆங்கில ஊடகங்கள் இப்போ என்ன பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எல்லாருமே டெல்லியை தாண்டி மிக மிக முக்கியமாக இருக்கிறது பீகார். ஏன்னா பீகாரில் தான் பெரிய ஏரியா, 260 தொகுதிகள். அப்படிங்கும்போது அந்த ஏரியா ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் டெல்லி 70 தான். அதில் எப்படியும் ஆம் ஆத்மியா பிஜேபியா ரொம்ப டஃப்பு போயிட்டுருக்குது, சொல்ல முடியல. காங்கிரஸும் நல்லா ஓரளவுக்கு வலுவாக தான் இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம், ராகுல் காந்திக்கு சொன்ன அறிவிப்பு. 18ஆம் தேதி மொத்தமாக வாங்க, பொதுமக்கள்லாம் வாங்கங்கிறார், எல்லாரும் வாங்க, அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம்ட்டு. இது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பீகாரில் ஆட்சியை பிடிப்பதற்காக பண்ணுறதா தெரியுது. அதுதான் உண்மையும் கூட, அதுதான் பண்ணுறாங்க. இவ்வளோ நாள் நம்ம பண்ணுறதுக்கு காரணம். அப்போ ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி தலைவர்கள்லாம் ஒரே இடத்துல ஒன்றிணைப்பதன் மூலமாக ஒரு பெரிய மாசை காட்ட முடியும். அம்பேத்கரை இவர் இழிவாக பேசினாருங்கிற விஷயத்தை அப்படியே அப்படியே அணையாமல் வச்சுருக்கணுங்கிறது தான் எல்லா எதிர்கட்சியோட நோக்கம். இவர் எதிர்கட்சி அப்படி தானே பண்ணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணுறது, அன்றைக்கி மேடை போட்டு அரசியலமைப்பு சட்டத்தை இவர் எப்படிலாம் மோசமாக நடத்துகிறாங்க, 370 சட்டப்பிரிவை என்ன பண்ணுறாங்க, தேர்தல் ஆணையரை நீக்கக்கூடிய விஷயத்தில் என்ன பண்ணாங்க, வக்பு வாரி விஷயத்தில் என்ன பண்ணாங்க, எலக்ட்ரல் ஃபண்ட், எல்லா விஷயத்தையும் போட்டு பேசக்கூடிய ஒரு மேடை. இந்த மேடை அப்படிங்கிறது பிஜேபி எதிர்பார்க்கல. ஏன்னா சிராக் பாஸ்வான் அப்படிங்கிறவர் அவங்களுக்கு அவங்க ஒரு பெரிய ஒரு லீடர். அவர் போன தடவை கொஞ்சம் ஓட்டு வாங்கி கொடுத்தார் எம்பி எலெக்ஷனில். மஞ்சு அவங்களோட தான் இருக்கார். அப்போ ஒட்டுமொத்தமாக பட்டியலின வாக்குகளை பிஜேபி கூட்டணி தான் அனுபவிச்சிட்ருக்குது போன நாடாளுமன்ற தேர்தலில். ஆனால் இன்றைக்கி என்ன சிக்கலாச்சுன்னா, எப்போ அம்பேத்கரை இழிவுபடுத்திட்டார் அப்படிங்கும்போது மற்ற மாநிலங்களில் ஒவ்வொரு விதமான இம்பேக்ட் வரும். ஆனால் பீகாரை பொறுத்த வரைக்கும் அங்கே படிப்பறிவு கம்மி. அம்பேத்கரை திட்டாங்கப்பா, அவ்வளோதான் முடிஞ்சு. அப்படி தான் மக்கள்கிட்ட போய் சென்றடைந்தது. இதை சிராக் பாஸ்வானோ மஞ்சோ தடுக்க முடியல. ஏன்னா அவங்க இன்னொன்று இதை ரொம்ப கவனமாக பார்த்தீங்கன்னா, சிராக் பாஸ்வானோ மஞ்சோ இதுக்கு பெருசாக ரியாக்டே பண்ணல. ஏன்னா அவங்களுக்கு என்ன பேசுகிறதுனே தெரியல. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லாலூர்லேருந்து காங்கிரஸ் எல்லாம் எதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒட்டுமொத்தமாக போச்சு. அமித்ஷா இனிமேல் பீகாருக்குள்ளே நுழைய முடியாது, அந்த ரேஞ்சுக்கு போயிடுச்சு லாலு பிரசாத் யாதவ்லாம். அப்போ இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது நிதிஷும் இல்லை அமித்ஷா பேசுனது அவர் வேறு அர்த்தத்தில் பேசினார் அப்படின்னு அவரும் சொல்லலை. அப்போ எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு விஷயம் மட்டும் புரியுது, எல்லாருமே ஆஃப் ஆகிட்டாங்க. இந்த மேட்டரை எப்படி எதிர்கொள்ள முடியாது அப்படின்ட்டு பிஜேபி தயங்குது. அப்போ இதான் சாக்குன்ட்டு பாட்னாவில் ஒரு கூட்டம். இந்த கூட்டத்தில் என்ன ஆகும், இப்போ 18ஆம் தேதி அப்படிங்கும்போது இன்றைக்கி இந்த அரசியலமைப்பு சட்ட மாநாடு அது பண்ணுறதன் விளைவாக யாருக்கு செக்கு, ஒரே நேரத்தில் டெல்லிக்கு செக்கு. ஏன்னா இப்போ இந்த அரசியலமைப்பு மாநாடு நடத்துறது எல்லா யூடியூப் ஃபேஸ்புக்கெல்லாம் வரும், டெல்லி மக்களும் பார்ப்பாங்க. டெல்லியில் பட்டியலின தொகுதிகள் ஒரு 12 தொகுதிகள் இருக்குது. ஏற்கனவே இன்றைக்கி அம்பேத்கரை பற்றி அமித்ஷா பேசியதுக்கு முழுக்க பெரிய அளவுக்கு குரல் கொடுத்துட்ருக்கிறது மாநில கட்சிகள் கொடுத்தாலும் ராகுல் காந்தி முன்னிலை வைக்கிறார். ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி 2 பேர் தான் அந்த அரசியலமைப்பு சட்டத்தை எடுத்துக்கிட்டு பாருங்கள் மாற்ற போகிறாங்க தொடர்ச்சியாக குரல் கொடுக்குறாங்க. அதில் சமரசமே இல்லை. அப்போ இதை வைத்து எதிர்கட்சிகள் ஒரு பெரிய மெட்டீரியல் பண்ணுவாங்க. பிஜேபி அதை எதிர்கொள்ள முடியல. ஏன்னா இவங்க நம்ம எலன் மஸ்க்கு, ஃபேஸ்புக்கு எல்லாம் லெட்டர் எழுதுனாங்க, அதை நீக்கணும், இன்ஸ்டாகிராமில் தூக்கணுன்ட்டு. இது வரைக்கும் தூக்கலை. ஏன்னா இவங்க சரியான காரணத்தை சொல்லணும் எப்படி தூக்குவாங்க. அதையும் தாண்டி இவர் சொல்கிறதுக்கு முன்னாடியே பல பேர் அதை டவுன்லோட் பண்ணி ஏகப்பட்ட இடத்துக்கு போயிடுச்சு. இப்போ எந்த தேர்தல் வந்தாலும் அது காட்டப்படும் மக்கள்கிட்ட.
ஏன் ஆம் ஆத்மி அதை காட்டல அப்படின்னா, ஆம் ஆத்மி காத்தா பிஜேபி காங்கிரஸ் ஸ்கோர் பண்ணிடுவாங்கன்னு ஆம் ஆத்மி பயப்படுது. அதனால தான் டெல்லியில் அந்த அம்பேத்கரான விஷயத்தை வந்து இவர் கையில் எடுக்க மாட்டார். யார்? நம்ம கெஜ்ரிவால் கையில் எடுக்க மாட்டார். காங்கிரஸ் கையில் எடுக்கும். காங்கிரஸ் நடைபயணம்லாம் போதில் கையில் எடுக்கும். இல்லை, காங்கிரஸுக்கு எங்கே சிக்கல் வரும்னா, இன்றைக்கி மம்தா பானர்ஜி அவர் வந்து ஆம் ஆத்மிக்கு ஆதரவு கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த அரசியலமைப்பு மாநாடுக்கு மம்தா பானர்ஜி இங்கே வருவாங்களா? அது ஒரு பெரிய சந்தேகம். ஏன்னா அது டெல்லி தேர்தல் நடக்கும்போது அது வேறு மாதிரி விளைவுகளை ஏற்படுத்தும் நினைக்கலாம். அதனால் இன்றைக்கி இந்தியா கூட்டணியில் இருக்க ஒட்டுமொத்த தலைவர்களும் வந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு 4-5 பேர் அது வருவாங்க. அகிலேஷ் வருவார். வந்தார்னாவே இது அகிலேஷ்லாம் வந்தார்னா யாதவர்கள் அங்கே ஏற்கனவே அடர்த்தியாக இருக்கக்கூடிய யாதவர்களுடைய பலம் பெருகும். இன்னொன்று, ஜாதிவாரி கணக்கெடுப்புன்னு ஒன்று நடத்தி அதை வெளியிட்டு, இப்போ நிதிஷ்குமார் எடுத்தார், அதை வெளியிட்டு அங்கே இருக்கவங்களுக்கு ஓபிசிக்கு இப்போ இருக்கிறத விட அதிகமான இடஒதுக்கீடு கொடுங்கங்கிறது தான் ராகுலுடைய மெயின் பாயிண்ட். அதையும் தாண்டி பட்டியலின மக்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்க வேண்டும். ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா பீகாரில் பட்டியலின மக்கள்கிட்டயே ஒரு 2 பிரிவு இருக்குது. அந்த 2 இங்கே நம்ம ஊரில் 2-3 பிரிவு இருக்குல்ல, அதே மாதிரி அந்த 2 பிரிவுக்கும் தனித்தனியாக இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு ராகுல் காந்தி சொல்கிறார். அதற்கு நீங்கள் வந்து சென்செக்ஸ் எடுங்க. சென்செக்ஸ் ஒன்றிய அரசு எடுத்தால் தான் உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கும். மாநில அரசு எடுத்தால் ஏற்றுக்காது. ஏற்கனவே நிதிஷ் எடுத்தது ஏற்றுக்கல. இதையெல்லாம் வலியுறுத்துறது ஒன்று. அடிப்படையான அரசியலமைப்பு சட்டத்தை மோடி எப்படி மீறுகிறார்னு ஒரு மீட்டிங் போட்டு இது நாள் வரை பிஜேபி என்னென்ன பண்ணிகிட்ருக்காங்க, இப்போ இந்த சாம்பல் ஆய்வுங்கிற பேரில் அவங்க பண்ணுற விஷயம் வெளிப்படையாக நம்ம யோகி ஆதித்யநாத் அவர் வெளிப்படையாக பேசக்கூடிய பேச்சு, இப்போல்லாம் பேசக்கூடிய பேச்சு. கும்பமேளாவில் ஏன்னா ஏற்கனவே வந்து நீங்கள் முஸ்லீமாக இல்லை, எல்லாம் இந்துவாக இருந்தீங்க, அப்புறம் முஸ்லீமாக கன்வெர்ட் ஆகிட்டீங்க, ஆனால் நீங்கள் உரிமையெல்லாம் ஏதாவது கேட்டிங்கன்னா தொலைச்சிருவேன், கும்பமேளாவுக்கு வருதுன்னா வாங்க, ஆனால் உரிமையை கேட்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மிரட்டும் தோணியில் பேசுகிறது. இந்தியா முழுக்க இன்றைக்கி இருக்கக்கூடிய மத கலவரங்கள், இந்தியா முழுக்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் மக்கள் பட்டியலின மக்கள் இஸ்லாமிய சிறுபான்மை மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அநியாயங்கள், உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதியரசர்களில் ஒன்றுன்னு நினைக்கிறேன், ஒன்று தான் பட்டியலினம், இஸ்லாமியர்கள் அது இல்லைன்னு நினைக்கிறோம். இதுதான் இன்றைக்கி நிலைமை. இந்தியா அண்டர் செக்யூரிட்டியில் முழுக்க அவங்க ஆளுங்க தான். அதாவது இது நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து இது இந்த பட்ஜெட் போகிறதுக்கு முன்னாடி நடந்த கூட்டத்தில் பின்னாடி நிற்கிறது ஃபுல்லாக அவங்க தான் நிற்கிறாங்க. இப்படி பல விஷயங்களை பேசக்கூடாது. ராகுல் காந்தி, பிரியா காந்தி, சோனியா காந்தி, தேஜஸ்வி அதை வந்தாவே ஒரு பெரிய கலர். உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த அம்பேத்கரான விஷயத்தை அப்படியே வச்சுருக்கணும். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் எப்படியும் வந்து தேஜஸ்வி கூட்டத்தை திரண்டிடுவார், அதில் மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா அவங்களுக்கும் வாழ்வாசாவை பிரச்சனை. 2 தடவை ஆட்சியில் இல்லை, தொடர்ந்து 2 தடவை ஆட்சியில் இல்லை. இந்த தடவை ஆட்சி கை விட்டு போச்சுன்னா ராஷ்ட்ரிய ஜனதாதளம் கதி கலங்கிடும். அதனால் அவரும் இறங்கி பேசுவார். என்ன ஒன்று, பக்கத்தில் இருக்க ஸ்டேட், ஏன்னா காங்கிரஸ்காரங்க எல்லா பொதுமக்களே வாருங்கள்ட்டார். இப்போ என்னென்னா ராகுல் காந்தி மீட்டிங் போட்டு ஒரு ஊரை கூப்பிடல, எல்லோரும் வாங்குங்கிறார். அப்போ பல ஊர்களிலிருந்து காங்கிரஸ்காரங்க வருவாங்க. சொல்கிற மாதிரி தமிழ்நாடு எல்லா அரசியலமைப்பு சார்ந்த பாதுகாப்பு மாநாடு. அப்போ பெரிய அளவுக்கான கூட்டம் பீகாரை நோக்கி போகும். அந்த கூட்டம், இவ்வளோ பெரிய கூட்டத்தை இன்றைக்கி பிஜேபி வரவிடாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? இல்லைங்க, சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, நீங்கள் வந்து கூட்டம் நடத்தக்கூடாது, 1 லேட்டாக கேட்டுட்டீங்க, 2 3வது சீல் வச்சுருவாங்க. முழுக்க சீல் வச்சு யாரும் உள்ளே வரக்கூடாது. உள்ளே வந்தால் தானே மீட்டிங் போடுவீங்க. உள்ளே வரலைன்னா எப்படி உத்தரப்பிரதேசத்துக்கு போகும்போது பார்டர்லேயே தடுத்து அனுப்புனாங்களோ அந்த மாதிரி நடக்கலாம். வரக்கூடிய தகவலாம் பார்த்தா இதுவரை பண்ணல. அப்போ சிஎம் ஸ்டாலின் போவாரா, ரேவந்த் ரெட்டி போவாரா, அப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிறது. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை, 4-5 காங்கிரஸுக்கு சிஎம்லாம் இருக்காங்க, அவங்களாம் சித்தராமையா இருக்கார், அவங்களாம் போவாங்களா? இவர் டிகே சிவகுமார் இருக்கார். அப்போ பெரிய அளவுக்கிலான ஒரு மாஸ்களோட கொடுக்கணும் அப்படிங்கிறதுல இன்றைக்கி வந்து இந்தியா கூட்டணி தெளிவாகுது. 2 விதமான நன்மை. அது வந்து பட்டியலின மக்கள் இருக்கக்கூடிய இதுலேயும் கை கொடுக்கும், டெல்லியிலையும் கை கொடுக்கும், பீகார்லேயும் கை கொடுக்கும். அது வந்து ஒரு நல்ல டாக்டிக்ஸாக தான் பார்க்குறோம். மற்றபடி இந்த அரசியலமைப்பு மாநாடு அப்படிங்கிறது இப்போ தேவை தான். ஏன்னா இப்போ நாடாளுமன்றம் வந்து முடிஞ்ச உடனே அந்த அம்பேத்கரை மறந்தாலும் மறந்துருப்பாங்க. லைட்டாக அப்பப்போ அதை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும், விட்டுறக்கூடாது. இப்போ இந்த மாநாடு மூலியமாக ஞாபகப்படுத்தினால்தான் அடுத்து இவர் மன்னிப்பு கேட்கும் வரை நாடாளுமன்றத்தை நடத்த விட மாட்டேன்னு ஏற்கனவே சொன்னாங்க. அதில் உறுதியாக இருக்கணும். அவர் மன்னிப்பு கேட்க மாட்டார், பின்வாங்கவும் மாட்டார், இப்படி தான் பண்ணிகிட்டு இருப்பார். அவருக்கு இது மாதிரி சரியான அடி கொடுக்க வேண்டும். இன்றைக்கி நாட்டில் பார்த்தீங்கன்னா பிரியங்காக்காரன் மவுசு கூட்டிகிட்டு இருக்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். இப்போ மேலே தேர்தல் ஆணையருக்கு வேறு கேட்டை போட்டாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.